யோகி பாபு நடிக்கிற ஆர்டினரி மேன் மூவில இருந்து அவரோட பர்த்டே ஸ்பெஷலா ஒரு புது போஸ்டர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ரவி மோகன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. கவின் நயன்தாராவோட ஹை மூவிக்கான செகண்ட் சிங்கிள் இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு. விஷ்ணு அடவான் டைரக்ஷன்ல கவின் நயன்தாரா ராதிகா நடிக்கிறாங்க. ஜென் மார்டின் மியூசிக் பண்றாரு. ஆகஸ்ட் 14 மூவி ரிலீஸ் ஆகும். சூர்யாவோட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் மூவிக்கான செகண்ட் சிங்கிள் ஜூலை 25 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா ஒரு புது போஸ்டர் விட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. போஸ்டர் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாவே இருக்கு. அண்ட் இந்த சாங்கோட ப்ரோமோ நாளைக்கு ரிலீஸ் ஆகும். வெங்கி அட்லூரி டைரக்ஷன்ல சூர்யா மமிதா பைஜு நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. ஆகஸ்ட் 14 தான் இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. தளபதி விஜயோட ஜனநாயகன் படம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடையும் நிறைய பிரச்சனைகளையும் தாண்டி நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த படம் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா புக் மை ஷோல 730 டிக்கெட்ஸ் கிட்ட சோல்ட் ஆனதா நியூஸ் வந்திருக்கு. அண்ட் அட்வான்ஸ் புக்கிங்ஸ்ல இந்த படம் தமிழ்நாட்டுல மட்டும் 15 கோடி கிட்ட வசூல் வந்துச்சுங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஒரு பெரிய ஓப்பனிங் இந்த படத்தை கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். தளபதி லியோ படம் பண்ணும்போது லோகேஷ்க்கு தெரியும் தளபதி அரசியலுக்கு போறாரு அப்படின்னு. அப்படி இருந்து ஏன் படத்துக்குள்ள எல்சியை வச்சாங்க, ஏன்னா எல்சியில் அடுத்து நிறைய படம் வரப்போதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சும் ஏன் படத்துக்குள்ள எல்சியை வச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி படத்துக்கு என்ன தேவையோ அவங்க அதை வச்சிருக்காங்க. ஆனா அதுக்குன்னு லோகேஷ் இதுக்கான பர்மிஷன்லாம் வாங்காம வைக்கல. தளபதி கிட்ட கேட்டு அவருக்கான பர்மிஷன் கிடைச்சதும் தான் அவர் இந்த எல்சிங்கிற கான்செப்டுக்குள்ளே அந்த படத்தை கொண்டு போயிருக்காரு. ஆனா அடுத்தடுத்த எல்சி மூவிஸ்ல நீங்க நடிப்பீங்களாங்கிறதெல்லாம் அவர் கேட்டிருப்பாருங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இந்த படத்துல வைக்கலாமான்னு அவர் கேட்டிருப்பாரு. அதுக்கு அவர் ஓகே சொல்லிருப்பாரு. அண்ட் மேபி ஃபியூச்சர்ல தேவைப்பட்டா ரொம்ப ரேரா கேமியோ ரோல் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா வாய்ஸ்ல தான் அந்த கேமியோவை கொண்டு வருவாங்க. லியோ படத்தோட கடைசியில கமலோட வாய்ஸை கொண்டு வந்த மாதிரி. ஜனநாயகன் படத்தோட டிக்கெட் புக்கிங்ஸை வச்சு இது வரைக்கும் அதோட வசூலை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நேற்றுக்கு நான் பார்த்த வரைக்கும் 40 கோடிக்கு மேல அட்வான்ஸ் புக்கிங்ஸே போயிருக்கு அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. இதை பத்தி அவங்க எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் விடல. ஆனா புக் மை ஷோல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் புக்கிங்ஸ் ஓப்பன் ஆயிருக்கா இல்லையாங்கிறது. ஜனநாயகன் படம் வரதுனால ஸ்பைடர்மேன் படத்துக்கான வசூல் குறையுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் குறையதான் செய்யும் கொஞ்சம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பெரிய தியேட்டர்ஸ் ஜனநாயகன் படத்துக்கு போயிடும். பேலன்ஸ் இருக்கிற தியேட்டர்ஸ் தான் ஸ்பைடர்மேன் படத்துக்கு வரும். இந்த படங்களுக்கான வசூலை நான் செக் பண்ணி பார்க்குறேன். இருந்தா ஸ்கிரீன்ல போடுறேன். ஒடிசி படத்துக்கு ரிவ்யூ போட சொல்லி கேட்டிருக்காரு. இதுக்கான ரிவ்யூ முன்னாடியே போட்டிருக்கணும். இதுக்கப்புறம் போட முடியாது. படம் வந்தப்பவே நான் ரிவ்யூ போட்டிருக்கணும். நான் லேட்டா தான் படம் பார்த்தேன். ஆனா படம் நல்லா தான் இருக்கு. வேணும்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன் இது எந்த சாங் அப்படின்னு. ஒரு சிலர் தான் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் சகுனி மூவில வரக்கூடிய மனசெல்லாம் சாங் தான். இது இன்னைக்கு என்ன ஃப்ரேம், இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கு அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கு அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.